ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு அழகான கதை, கிரகஸ்தனின் வாழ்க்கை கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கதைக்குள்ளே நாங்கள் போவோம். ஒரு ஊரில் ஒரு குடும்பஸ்தன் ஒருத்தன் வசித்து வந்தான். குழந்தை ரொம்ப நல்லா படிக்கும். மனைவிக்கு அந்த அளவுக்கு கல்வி கிடையாது, ஓரளவுக்கு எழுத படிக்க தெரியும், பாட்டு நல்லா பாடுவான். அவனுக்கு நல்ல வேலை இருந்தது. திடீர்னு யாரோ செஞ்ச ஒரு காரியத்தால் அவனோட வேலை பறிப்போச்சு. நல்லா படிக்கிற குழந்தைய நல்லபடியாக முன்னுக்கு கொண்டு வரணும், கொண்டாட்டியை நல்லா ஒரு மியூசிக் லைனில் நல்லா ஷைன் பண்ண வைக்கணும் அப்படின்னு நிறைய ஆசை இருந்தோம். அப்படியும் கடைசியில் அவனோட அந்த காரியம் கெட்டதுனால ரொம்ப உடஞ்சி போனான். கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். நமக்கு எப்போ வாழ்வு வரும், எப்போ நம்ம லைஃப்பில் மாற்றம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தான் அந்த கிரகஸ்தன். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவனுக்கு ஒரு நல்ல யோகம் வந்தது. அவன் சேவித்த அந்த கடவுள் கைவிடலை. நிறைய முருகனை வழிபட்டார். அதனுடைய பலனாக அவனை ஒரு தொழிலதிபர் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி அவனோட இடத்துக்கு கொண்டு வந்தார். அதே மாதிரி அவனோட மனைவியையும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து அவளுக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர்கிட்ட சொல்லி சான்ஸ் வாங்கி கொடுத்து நல்லா முன்னேற வச்சான். அது பத்தாதுன்னு குழந்தை படிப்புக்கும் உதவி செஞ்சான். அந்த பெண்ணும், அதாவது அந்த கிரகஸ்தனோட மனைவி, எத்தனையோ நாளாக வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருந்த தன்னோட தாய்க்கு ஒரு சொந்த வீடு வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டான். அந்த ஆசையும் ஈடேறுத்து அவள் பாட்டு பாடி சம்பாதிச்சதில்லை. இவன் தொழிலதிபராக இருந்து சம்பாதிச்ச பைசாவில் ஒரு நல்ல வீட்டை வாங்கினதோட அவன் ஏற்கனவே வசித்து வந்தது, அதாவது அவள் அப்பா இருக்கும்போது கட்டின வீட்டை இடித்து கட்டுறதுக்கான பிளான் நடந்தது. சொந்தமாக வேறு இடம் வாங்கி அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்தால் இந்த வீட்டை இடித்து கட்டுற வரைக்கும். அந்த பாடகியான அந்த பெண் தான் அம்மாவுக்கு கிராமத்தில் ஒரு நல்ல வசதியோடு வீட்டை வாங்கி கொடுத்து, அதுவும் நல்ல தண்ணி வசதியோடு. அம்மா ஏற்கனவே வசித்து இருந்த வாடகை வீடும் நல்ல சூப்பராகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். அந்த வீட்டை தன்னோட பேருக்கு எழுதியும் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் தன் புருஷன் வாங்கின வீட்டில் நல்லா வசித்து குழந்தையும் நல்லா கவனித்து வந்தான். இந்த பழைய வீட்டை இடித்து பங்களா கட்டி நல்லா கிரகப்பிரவேசம் பண்ணி எல்லா நல்லதும் கை கூடித்து. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு, தாய்க்கு, அந்த கிரகஸ்தனுக்கு யாருக்கும் எதுக்குமே குறைவில்லாதபடி நல்லா வாழ்ந்து வந்தாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிரகஸ்தனுடைய ஆழ்ந்த தெய்வ நம்பிக்கை, அதுவும் முருகன் மேலே. அதுக்காக குலதெய்வத்தையும் விடலை. குலதெய்வத்தையும் டெய்லி வழிபட்டு வந்த காரணத்தால் எதுக்கும் குறைவில்லாமல் வாழ்ந்தார்.